இனியாவோட ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷனுக்காக கோபி கூட பாக்யா ஒன்னா சேர்ந்து போனதே தப்பு. போனதும் இல்லாம அங்க பேரண்டா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இனியா கூட போட்டோ எடுத்து அதை டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு பாக்யா அலோவ் பண்ணது எல்லாமே ராதிகா முன்னாடி கோபி உங்களுக்கு தான் ராதிகா, கோபி உங்களுக்கு தான் அப்படின்னு ராதிகாவோட அம்மா கமலா சொல்ற மாதிரி பாக்யா நாடகம் தான் ஆடுறாங்களோ அப்படின்னு நமக்கே தோணுது. அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா போட்டோ செல்ஃபிஸ் எல்லாருமே எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு பாக்யா இவங்க கூட ஒன்னா நின்று இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு கோபி கிட்ட இருந்து விலகி ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி கீழே வந்து ஈஸ்வரி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. பாக்யா மேல ஸ்டேஜ்ல இனியா போட்ட குத்தாட்டத்தையும் அது முடிஞ்சு அவார்டு இனியாக்கு தான் சொன்னதையும் கீழே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்க ஈஸ்வரி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா இவங்க தான்னு இனியா எல்லார் முன்னாடியும் பாக்யாவையும் கோபியையும் மேலே அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு சிரிச்சுட்டு கீழே உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி. கோபியும் ஈஸ்வரியும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்த பாக்யாவுக்கு சரியான கடுப்பாகுது. அதனால ஈஸ்வரி பக்கத்துல அமைதியா உட்காந்து மேல கோபியும் இனியாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க அங்க இருந்த விஜேஸ். அப்ப கீழே உட்காந்து ஈஸ்வரி தன்னோட மகன் கோபி எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறான்னு பாரு அப்படின்னு பாக்யா கிட்ட பெருமையா பேசிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கவே சகிக்க முடியாத பாக்யா சரியான எரிச்சலில் கீழே உட்காந்துருக்காங்க. அப்ப மைக்க வாங்கி பேசுற இனியா பாக்யாவை மேல வர சொல்லி அம்மா எனக்காக ஒரே ஒரு டாடி கூட சேர்ந்து நின்று பேரா ஆடுங்கம்மா அப்படின்னு மைக்ல ரெக்வெஸ்ட் பண்றாங்க இனியா. கீழே இருக்கிற பாக்யா சரியான கோபம் வந்து மேலே எழுந்து போய் அதை வெளியில காமிச்சிக்காம என்னால் இப்போ ஆட முடியாது, ஏன்னா எனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நான் இப்போவே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கோபி தொடர்ந்து இனியா கூட சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டேஜில் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு, அம்மா நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பி ரெஸ்டாரண்ட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்யாவுக்கு இங்கே என் கூட இங்கே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது பிடிக்காம தான் கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன், அவளுக்கும் சேர்த்து நைட் டின்னர் வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம், என்ன நான் சொல்றது இனியா அப்படின்னு சொல்லிட்டு மொக்கத்தனமா பேசுறாரு ஈஸ்வரி கிட்ட. அப்ப கோபி கிட்ட பேசுற ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா கோபி, நானும் தான் பார்த்தேன், சாதாரணமா போட்டோ எடுக்கிறதுக்கு கூட அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல தான் பாக்யாவுக்கு உன் பக்கத்துல நின்று, இருந்தாலும் இனியாவுக்கு வேண்டி எப்படியோ நின்னுட்டா போல. அதுக்கப்புறம் இனியா நீ உங்க அம்மா பாக்யாவை டான்ஸ் ஆட சொன்னா அவ எப்படி கோபி கூட சேர்ந்து நின்று ஆடுவா, அவ தான் உங்க அப்பா மேல கோபமா இருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவை தான் திட்டுறாங்க இனியா கிட்ட. அப்ப கோபி சொல்றாரு, விடுங்கம்மா, அவளை பத்தி தெரிஞ்சது தானே, சரி நம்ம இப்ப எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேரா ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஏதாச்சும் டின்னர் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பாக்யாவை பார்த்து நானே என் கையால சர்வ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, கிளம்பலாமா இப்ப, சரியா கிளம்பலாமா? ஆமா, எழிலும் அவன் ஃபேமிலியும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கோபி எழில் கிளம்பி போனதவே பார்க்காத மாதிரி கேட்குறாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, அது ஏன்பா கேட்குற, இனியா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு உன்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டால அப்பவே எழில் அவன் குழந்தைய எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான், உனக்கு தான் தெரியுமே பாக்யாவை பற்றியும் எழிலை பற்றியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு, விடுப்பா அவங்கள பற்றி எல்லாம், நீ சந்தோஷமா இருந்தேல்ல இனியா, உனக்கு உங்கள் அப்பா கூட இங்கே டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணது சந்தோஷம் தானே, இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தன்னோட 64 பல்லையும் காமிக்கிறாங்க. உடனே கோபியும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாருமே காரில் ஏறி ரெஸ்டாரண்ட்டு போய் அங்கே எல்லாம் வேணுங்கிற ஃபுட் எல்லாமே டின்னருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வீட்டில் செல்வி கூடவும் ஜெனி கூடவும் பேசிகிட்டு இருக்காங்க பாக்யா. அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நடந்ததை பற்றி எல்லாம் செல்வி கிட்ட விளக்கிட்டு இருக்காங்க. அங்கே ராதிகா வீட்டில் தன்னோட டேடி எப்படியாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்துடுவாருன்னு நைட் 8 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மயூரி. அதுக்கும் முன்னாடி வேற யாரு கதவை தட்டுனாலும் கமலா கோபி மாப்பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவலோட போய் திறந்து பார்க்க நினைக்கிறாங்க. அப்ப கதவை திறந்து பார்த்தா வெளியில நிக்கிறது பாக்யா. அழகான ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு கூடவே சில ட்ரெஸ்ஸஸும் மயூரிக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க பாக்யா. அங்க வாசல்ல நிக்கிற பாக்யாவை பார்த்த உடனே கமலா கடுப்பாகி,
ஏய் எதுக்குடி இங்க வந்த? என் புள்ள வாழ்க்கைக்கு ஒட்டு மொத்தமா நீயும் உன் மாமியாலும் ஒலை வச்சிட்டீங்கல்ல. மறுபடி என்ன என் புள்ளையும் என் பேத்தியும் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக வேவு பார்க்கறதுக்காக வந்துட்டு போகலான்னு வந்தியா? இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இங்கே இருந்த அதுக்கப்புறம் மானம் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா மிரட்டுறாங்க பாக்யாவை பார்த்து. அதுக்கெல்லாம் பயப்படாத பாக்யா, நான் ஒன்றும் உங்களை பார்க்கறதுக்காக வரலம்மா. உள்ள ராதிகாவும் மயூரியும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க பாக்யா வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா பிரச்சனை, யாரு அப்படின்னு ராதிகா உள்ளே இருந்து வெளியில எட்டி பார்க்குறாங்க. பாக்யா நிற்கிறாங்க. உடனே பாக்யாவை பார்த்துட்டு ராதிகா வாங்க பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே போகிற பாக்யா தான் கையில் கொண்டு வந்த கிஃப்டை மயூரிக்கு கொடுத்துட்டு வித் யுவர் பர்மிஷன் ராதிகா, நான் உங்கள் குழந்தைய பிளஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா. உடனே ராதிகாவும் அதை பற்றி எதுவுமே கண்டுக்காம பதில் சொல்லாமல் பாக்யா, நான் உங்கள் பொண்ணு இனியாவோட டான்ஸ் காம்படிஷனில் இங்கே டிவியில் பார்த்தேன், டெலிகாஸ்ட் ஆச்சு. அது கூடவே நீங்களும் கோபியும் ஒன்றா சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்களே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமான முகத்தை வச்சுட்டு ராதிகா சொல்கிறாங்க பாக்யா கிட்ட. கூடவே பேசுகிற ராதிகா சொல்கிறாங்க, இனியாவோட டான்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, அப்படியா ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ். அவள் சின்ன வயசுலேருந்தே டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால் நிறைய கிளாஸஸ் எல்லாம் போய் நிறைய ட்ரைனிங் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணங்காட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு மயூரியோட பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல, பர்த்டே பார்ட்டியெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா ராதிகா கிட்ட. உடனே ராதிகா சொல்கிறாங்க, அதுதான் எங்கே அவங்க டேடியே வரல, அதனால் மயூரி இந்த பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாம் எதுவுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, ஏய் ராதிகா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் நீ எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க? பாக்யா, நாங்கள் எக்கேட கெட்டு போனால் உனக்கு என்ன? என் பேத்திக்கு பர்த்டே இருந்தா என்ன, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுனா என்ன, பண்ணாட்டி உனக்கு என்ன? நாங்கள் உயிரோடு இருக்கோமே, அதுவே எங்களுக்கு பெருசுதாம்மா. நீ கிளம்பிப்போ, அங்கே உங்கள் வீட்டில் உனக்காக உன்னோட ஆசை கணவர் கோபி காத்துட்ருப்பாரு, போமா போ அப்படின்னு கமலா இலக்காரமாக பாக்யாவை பார்த்து சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அப்புறம் என் வாயில் என்ன வரும்னே தெரியாது, பேசாமல் இருங்க. நான் இங்கே வந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா மயூரிக்கு பர்த்டேக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு, அவ்வளவுதான். அது கொடுத்தாச்சு. தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட வம்பு வார்த்தை பேசி சண்டையை பெருசு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, ஏ பாக்யா, நீ என் மாப்பிள்ளையை இழுத்து அங்கே பிடிச்சி வச்சுட்டு இங்கே வந்து நல்ல விளையாட்ட நாடகம் ஆடி இதனால் உனக்கு என்ன கிடைக்குது? எப்படியோ என் புள்ள வாழ்க்கைக்கு ஒலை வச்சுட்டு இல்லை, அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமலா பாக்யா கிட்ட. உடனே ராதிகாவும் அவங்க அம்மா கமலா பேசுறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அம்மா கமலாவை எதுவுமே வான் பண்ணாமல். இதனால் பாக்யாவுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுது. அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வர பாக்யாவுக்கு மனசே இல்லை. சி, இந்த நன்றி கெட்ட கோபி இப்படி ராதிகாவை பாதியில் விட்டுட்டு வந்ததும் இல்லாமல் அவரை இங்கே அத்தை பண்ணுறதுனால நம்ம இங்கே அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கோன்னு ராதிகாவும் அவங்க அம்மாவும் நம்மளை முழுசாக தப்பாக தானே நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்கே வீட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. அப்போ பேசுகிற செல்வி சொல்கிறாங்க, அக்கா பாக்யக்கா, நீ நல்ல ஆளு தான் போ. வெளியில் ஒரு வேஷம் போட்டுட்டு மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுட்ருக்க. இன்னும் சார் மேலே உனக்கு பாசம் இல்லாமல் தான் அப்படி ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்து உலகம் பூரா பார்க்கட்டுன்னு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மதிச்சியா அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறாங்க செல்வி பாக்யா கிட்ட. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏய் செல்வி, உனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக போச்சு, பேசாமல் இருக்க மாட்டியா? என் மனசுல எல்லாம் அந்த ஆள் மேலே துளி அளவு கூட ஒரு பாசம் அன்பு புருஷங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாதுடி. தேவையில்லாமல் நீ கற்பனை பண்ணி தேவையில்லாமல் பேசிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, பேசாம செய்யற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பாக்யா செல்வியை வான் பண்றாங்க. ஆனா செல்வி வாயை அடக்கிறதாவே இல்லை. தொடர்ந்து பாக்யா கிட்ட பேசுறாங்க, ஆமாக்கா, நீ ஏன் வாயை மட்டும் அடைச்சிடலாம், ஊர் வாயை அடைக்க முடியுமா? நீயும் சாரும் சேர்ந்து நின்று ஒன்றா எடுத்தீங்களே ஃபோட்டோ, அது உலகம் முழுக்க போயிருக்கு. அதனால் இன்டர்நெட்டில் என்ன போடுறாங்க தெரியுமா?
கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாக்யா போன மாதம் தான் புருஷன் மேலே கேஸ் கொடுத்துட்டு இந்த மாதம் பல்ல இழிச்சிட்டு ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்து எப்படி போஸ் கொடுத்து உலகம் பூரா பார்க்குறதுக்கு இன்டர்நெட்டில் போட்டு விட்டுருக்கான்னு பாருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை நிறைய மீம்ஸாக கூட க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்கக்கா. எனக்கு என்ன தெரியும் அந்த இன்டர்நெட்டு டச் ஃபோனை பற்றி எல்லாம் நம்ம ஜெனி பாப்பா தான் என்கிட்ட காமிச்சிச்சு. இருங்க இப்போ பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கு போயிருக்கு, வந்ததுக்கப்புறம் நீங்களே காட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உடனே பாக்யா அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்ன செல்வி சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியில் வர்றாங்க. ஆண்டி இங்கே பார்த்தீங்களா ஃபோனில் நீங்களும் அங்கிளும் சேர்ந்து நின்று இனியா கூட ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, அதை பற்றியும் நீங்கள் போன மாதம் அங்கிள் மேலே அந்த கெட்டுப்போன கறியை கலக்குனது சம்மந்தமாக கேஸ் கொடுத்து விடாப்பிடியாக உறுதியாக இருக்க மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்தீங்களே, அதனால் அதையும் கம்பேர் பண்ணி இங்கே ப்ரெஸ்காரங்க நிறைய மீம்ஸ் க்ரியேட் பண்ணி என்ன பாக்யா ஒரு ரெண்டும் கெட்ட பாக்யாலாம் இருப்பா போல், அங்கே புருஷன் மேலே இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுத்துட்டு இப்போ புருஷன் கூட சேர்ந்து நின்று ஒன்றா ஃபோட்டோலாம் எடுத்து அதை பெருமையாக வெளியில் வேற இன்டர்நெட்டில் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி இவளே சொல்லி இருப்பா போல், சரியான ஆளு தான் இந்த பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா மீம்ஸு நிறையா கிராஃபிக்ஸு எல்லாம் க்ரியேட் பண்ணி நெட்டில் போட்டு விடுறாங்க. இந்த இஷ்யூ என்னமோ பெரிய விஷயம் ஆகும் போல் ஆண்டி. அது மட்டும் இல்லை ஆண்டி, இதை விட அதிர்ச்சியான செய்தி என்னென்னா மனித உரிமைகள் கமிஷனில் இருந்தும் நமக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, ஃபுட் கமிஷனில் இருந்தும் நோட்டீஸ் வந்திருக்கு. கெட்டுப்போன கறி சம்மந்தமாக நீங்கள் அங்கிள் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா உங்கள் கணவர் கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆண்டி. அதனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கக்கூடாது. போனதும் இல்லாமல் எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்தால் அந்த கெட்டுப்போன கறியை கலக்கி அதனால் சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமில்ல ஆண்டி. அதனால் அவங்க எல்லாருமே உங்கள் மேலே நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெனி. அவங்க சொல்லிட்டு இருக்கவே வெளியில் ப்ரெஸ்காரங்க வந்துடுறாங்க. பாக்யாவை வந்து கிளின்னு கிழிக்கிறாங்க. ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தா அதோட வலியும் வேதனையும் தெரியும். எப்படிமா இந்த ஆள்னால எத்தனை உயிர்கள் சாக கிடந்துச்சு, இன்னைக்கு இப்படி அந்த ஆள் கூட சேர்ந்து ஒன்றா நின்று சிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அது இன்டர்நெட்டில் போட்டிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்காரங்க கிளின்னு கிழிக்கிறாங்க. வீட்டு வாசலில் மாற்றி கேள்வி கேட்டு பாக்யா கிட்ட. பாக்யா என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே புரியாமல், அது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக், அதனால் கொஞ்ச நாள் என் வீட்டில் இருக்கலான்னு என் அத்தை ஈஸ்வரி கம்பல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பாக்யாவை பார்த்து காரி துப்புறாங்க. ஏமா அன்னைக்கு கேஸ் கொடுக்கறதுக்காக ப்ரெஸ்காரங்க எல்லாருமே அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, அப்போ கூட உன் அத்தை ஈஸ்வரி வேண்டாம் தானே சொன்னாங்க, அப்போ இருந்த உன்னோட ஸ்ட்ராங் இப்போ எங்கே போச்சு? அப்போ நீயும் உன் புருஷனும் ஒன்றா சேர்ந்துக்கலான்னு உன் மனசில் நினைப்பா? அப்போ அன்னைக்கு ஆடினது நாடகம்தான் நீயே. அப்போது எங்கள் எல்லாத்தையுமே ஏமாளின்னு நினச்சிட்டு நீ அன்னைக்கு உன் புருஷன் மேலே கேஸ் கொடுக்குறதா நாடகம் ஆடி எங்கள் ப்ரெஸ்ஸு மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கேன்னு ப்ரெஸ்காரங்க பாக்யாவை அவங்க வீட்டு வாசல்லையே நிற்க வச்சு நிறைய கேள்விகள் கேட்டு அம்ப தொலைக்கிற மாதிரி மனசில் தொலைக்கிறாங்க. அந்த சமயம் சரியான கோபம் அடைகிற பாக்யா அத்தை ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க. அத்தை, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை அப்படியே ராதிகா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு நான் சொன்னனா இல்லையா? இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. இப்போது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு கூட க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஃபுட் கமிஷனில் இருந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? எல்லாமே போச்சு. நான் இத்தனை நாளாக கோபியை எதிர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய குழந்தைங்கன்னு எல்லாத்தையுமே காப்பாற்றி இந்த சொசைட்டியில் தனி ஆளாக வளர்ந்து வந்திருக்க எனக்கு எல்லாமே இப்போ ஒரு பெரிய அடி ஆயிடுச்சு. இப்போ கோபி நம்ம வீட்டில் இருக்கங்காட்டி இங்கே பாருங்கள் எத்தனை ப்ரெஸ்காரங்க நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னு, எல்லாருக்கும் நீங்களே வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, அதனால் என்ன பாக்யா, நான் வந்து எல்லார் முன்னாடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு கெட்டு போன கறியை கலக்குனது சம்மந்தமாக நான் பண்ணினது தான் தப்பு, என் மனைவி பாக்யா அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த ப்ரெஸ் முன்னாடின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாரு கோபி. உடனே பாக்யா சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, யோ அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீ தான். இப்போ நீ வந்து என் வீட்டில் தங்கிட்டு இப்போ என் வீட்டு வாசலில் நின்றுட்டு நான் பண்ணினது தான் தப்புன்னு சொன்னேன்னா உடனே என்னதான் மக்கள் காரி துப்பி சிரிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இருங்க, உங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற பாக்யா அங்கே மறுபடியும் ப்ரெஸ்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ப்ரெஸ்காரங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஹஸ்பண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காகத்தான் இப்படி உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. அப்போது அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்ன? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தானே உங்களுக்கு பெருசு. அப்போ அவரோட உயிர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தானே அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்டு செத்து பழைச்ச ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கும். பாக்யா, நீங்கள் அவங்க எல்லாருக்குமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உங்களை நம்பி சாப்பிட்ட அத்தனை பேருக்குமே நீங்கள் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்போவே இந்த கோபியை வீட்டை விட்டு வெளியில் துரத்துங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கணவர் தான் முக்கியம்னா அதை வெளிப்படையாக ஒத்துக்கங்க. நீங்கள் இங்கேயும் சேராமல் அங்கேயும் சேராமல் பொதுவாக நாடகம் ஆடி மக்களையும் குழப்பி உங்கள் மேலேயும் உங்கள் ரெஸ்டாரண்ட் மேலேயும் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு ப்ரெஸ்காரங்க போட்டு வறுத்தெடுக்கிறாங்க பாக்யாவை. உடனே பாக்யா சொல்கிறாங்க, சரிங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்து இத்தனை பிரச்சனைக்கும் காரணமான கோபியும் அவங்க அம்மா ஈஸ்வரியும் வெளியில் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் யாருமே சந்தேகப்பட தேவையே இல்லை. என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் எல்லா சோதனைகளும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் இப்போ எல்லா பொருட்களையுமே உபயோகப்படுத்துகிறோம். அதனால் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காதுன்னு இங்கே இத்தனை பேர் முன்னாடியும் நான் உறுதியளிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கோபி, மிஸ்ஸஸ் ஈஸ்வரி அம்மா, நீங்களும் 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடியே சொல்கிறாங்க பாக்யா. உடனே ப்ரெஸ்காரங்க சொல்கிறாங்க, ஆமாம், இந்த பாக்யலக்ஷ்மி சரியான நாடகம் ஆடும். இப்போ நாம் எல்லாரும் கேள்வி கேட்குறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெளியில் போக சொல்லுது. இன்னும் 1 மாதத்தில் திரும்பி அவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து இங்கே ஒன்றா வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செருப்பில் அடித்த மாதிரி ப்ரெஸ்காரங்க பாக்யாவை பேசும் பொழுது கோபியை தான் வீட்டில் மறுபடியும் தங்க வச்சது எவ்வளவு பெரிய தப்பு, அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு தன்னோட நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு நினச்சி கதறாங்க பாக்யா மனசுக்குள்ளேயே. அப்போ இனியா, அம்மா ப்ளீஸ் அப்பாவையும் பாட்டியையும் வெளியில் அனுப்ப வேண்டான்னு பாவமாக கேட்குறாங்க பாக்யா கிட்ட. உடனே பாக்யா, நீயும் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இனியாவையும் வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அங்கே கேட்டுக்கு வெளியில் நின்று வீட்டை பார்க்குறாங்க ஈஸ்வரி, கோபி, இனியா 3 பேருமே. உள்ளே இருந்துட்டு செழியன் பாக்யா கிட்ட பேசுறாரு. உடனே ஜெனி சொல்றாங்க, ஆண்டி இவரையும் பிடிச்சி வெளியில தள்ளாம என்ன ஆண்டி பண்றீங்க? இவர் எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? இவரையும் பிடிச்சி வெளியில தள்ளுங்க. இவர் பண்ணதும் தப்பு தானே. அங்கிளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு எல்லாருமே சந்தோஷமா கூத்தடிச்சு உங்களை கஷ்டப்படுத்தி இப்போ இவ்வளவு மான மரியாதையை இழக்க வச்சதுன்னு ஜெனி சொல்றாங்க. உடனே செழியனையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க பாக்யா.